புரியுங்களா? ஆண்டவர் அப்படியே கண்ணவனுங்க சிஸ்டர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அப்பா தகப்பனே, இந்த வேளையிலே இந்த சகோதரி சங்கீதாவை உமது கரங்களில் கொடுக்கிறோம். அப்பா அந்த இடதுகை வலி வேதனையினால் அந்த இடதுகை முழுமையாக செயல்படாமல் தடுக்கின்ற தீய சக்தியை பார்த்து பேசுகிறேன். In the name of Jesus Christ. இந்த உடல் நீர் தங்கும் ஆலயம். இது பொன்ன வெள்ளி இல்ல, மாசு மறுபட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்டுக் கொள்ளப்பட்ட உடலில் எந்த விதமான அழகைக்கும் in the name of Jesus Christ. இந்த உடல் நீர் தங்கும் ஆலயம் தகப்பன். அப்பா எந்த விதமான அழகையும் இந்த சகோதரி தொடக்கூடாது. எனக்கு அதிகாரம் இல்லை. லூக்கா 10:19 நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின் பிரகாரம் பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கும் பகைவரின் அந்தகார வல்லமை தகர்க்கவும் நீர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி in the name of Jesus Christ. 1 Peter 2:24 இறை வார்த்தை இந்த நேரத்தில் சந்தித்துக் கொள்கிறேன். உம்மது காயங்களால் இந்த சகோதரிக்கு முழு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கை இயல்பாக செயல்பட வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த இயல்பாக செயல்படாமல் தடுக்கிற எல்லா அந்தகார சக்திகளும் நிர்மூலமாக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரேல் ஒளியானவர் நெருப்பாக மாறி அதன் தூயவர் தீக்கொழுந்தாயவர் முட்புதர்களை நெருஞ்சி முள்களை சுட்டறிவது போல இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே சுட்டறிகிறேன். தேங்க்யூ லார்ட். நீர் செய்த அடையாளத்துக்கு அற்புதத்துக்காக நன்றி. உமது மாட்சிமைக்காக, உமது நாம மாற்றியப்படுத்துவதற்காக நன்றி. பிரைஸ் லார்ட். செக் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட். இவ்வளவு நேரம் நான் தூக்கி இருக்கிறதே எனக்கு அதிகமா இருக்கு பிரதர். நான் இவ்வளவு நேரம் தூக்கியே இருக்க மாட்டேன் கையை. மெய்யான விடுதலை கொடுத்திருக்கா சிஸ்டர். நீங்க பிலீவ் பண்ணீங்க. இறை வார்த்தை 1 Peter 2:24 நீங்க தொடர்ந்து அறிக்கையிட்டே இருங்க. உங்களுக்கு நிறைவான விடுதலை ஆண்டவர் இந்த நாளில கொடுத்திருக்கிறார். இனிமே நீங்க அதுக்கு தேங்க்ஸ் பண்ண வேண்டியதான். எப்ப நீங்க எலியா ஜபத்திற்கு மழைக்காக ஜபிக்கிறாரு, கையளவு வேகம் தெரிஞ்சோட நன்றி செலுத்தினோட 3.5 ஆண்டுகள் மழை பெய்தது. சரிங்களா? இப்ப நீங்க நன்றி சொல்ல சொல்ல அந்த சின்ன சின்ன இருக்கிற நெருடல்கள் எல்லா வழி வேதனைகள்லாம் எல்லாம் காலியாயிரும். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். உங்களுக்கு ஆண்டவர் மெய்யான கொடுத்த விடுதலைக்காக நன்றி தொடர்ந்து நன்றி சொல்லுங்க. இறை வார்த்தை அறிக்கையிடுங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட். வேற யாருக்கும் பிரேயர் இன்டென்ஷன்? என்னோட பையன் வந்து காலேஜுக்கு கவுன்சிலிங் போட்டிருந்தான். கொஞ்சம் நல்லா சவுண்டா பேசு. காலேஜ் என் பையன் சகாய பேபின் அவனுக்கு வந்து காலேஜுக்கு கவுன்சிலிங் போட்டிருந்தாங்க. இப்போ நேத்தை வந்து கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு. அவன் நல்ல காலேஜ்ல இடம் கிடைக்கிறதுக்கும் அவன் இந்த பொருளாதார தடைகள் நீங்கிறதுக்காக அவனுக்கு எல்லா காரியம் நல்லா நடக்கணும்னு சொல்லி நீங்க பிரேயர் பண்ணணும் பிரதர். பண்ணோம்ல சிஸ்டர் சகாய பேபிக்கு. இல்ல நான் இப்பதான் காலேஜ் உள்ளது இப்பதான் வச்சிருக்கேன் பிரதர். அவன் நேத்தே தான் அவனுக்கு கவுன்சிலிங் நடந்துச்சு. சரி செலக்ட் ஆயிடுச்சா? இல்ல அது இன்னும் ரிசல்ட் வரல. நல்ல காலேஜ் அவனுக்கு கிடைக்கணும். அதுவும் பொருளாதார தடைகள் எல்லாம் நீங்கவும் அதுக்காக பிரேயர் பண்ணணும் பிரதர். பொருளாதார தடைகளா? தடைகள் நீங்க நல்ல காலேஜ்ல வந்து சீட்டு கிடைக்கணும் பிரதர். சரி சரி. என்ன கோர்ஸ் சிஸ்டர்? ஏஐ. ஏமையா? ஏஐ தானே முன்ன. ஏஐ என்ன கிளாஸ் சிஸ்டர்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா? சரி சிஸ்டர் பிரேயர் பண்ணுங்க சிஸ்டர். வேற பிரேயர் இன்டென்ஷன்? வேற யாருக்கும் பிரேயர் இன்டென்ஷன்னா இந்த பிரேயர் முடிச்சுட்டு அப்படியே க்ளோசிங் பிரேயர் பண்ணிடுவோம். அதனால பிரேயர் இன்டென்ஷன் இருப்பாங்க இப்பவே சொல்லிடுங்க. ஜோசப் பிரதர் பண்ணிடலாமா? பண்ணலாம் பிரதர். தம்பி பேர் என்ன பிரதர்? சகாய பெவின். சகாய பெவின். அந்த பிரதர் ஏதோ கேட்குற மாதிரி இருக்குது. ஜியோமி பிரதர் உங்களுக்கு எதுவும் ஜெபிக்கணுமா? பிரதர் ஜியோமி பேர் என்ன தெரியலையே. இல்லையா? ஓகே மியூட் பண்ணிட்டாங்க. ஓகே பிரதர் பண்ணுங்க. பிரதர் மைக் அன்மியூட் பண்ணுங்க. பிரதர் மைக் அன்மியூட் பண்ணுங்க. பிரதர் ஜியோமி மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களே மைக் அன்மியூட் பண்ணுங்க. அவங்க எப்படி பண்றேன்னு தெரியல எனக்கு.
ம். Praise the Lord. Praise the Lord. ஒரு நிமிஷம் இந்த மைக் அன்மியூட் பண்ணுங்க. சொல்லுங்க பிரதர். சொல்லுங்க Praise the Lord. சிஸ்டர், இருங்க ஒரு நிமிஷம். சொல்லுங்க பிரதர் ஜியாமி, சொல்லுங்க. இப்ப கேக்குது. மைக் அன்மியூட் ஆயிடுச்சு. சொல்லுங்க. Praise the Lord. கேக்குதா? இது மொபைல் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், சொல்லுங்க. மைக்கெல்லாம் அன்மியூட்டா இருக்கு, சொல்லுங்க. பேசுங்க பிரதர். Praise the Lord. சொல்லுங்க சிஸ்டர். நான் எஸ்கலின் ஆ கன்னியாகுமரியில இருந்து குளச்சல்ல இருந்து பேசுறேன். ஆ நாங்க பூண்டி ஞானத்துக்கு வந்திருந்தோம். சரி சிஸ்டர். பிரதர் எனக்கு இடுப்பு வலின்னு சொல்லிட்டு ஜெபிச்சாங்க. நான் அங்க வந்து சாட்சி சொல்லல. இங்க எனக்கு அப்ப 3 நாள் தானே ஆச்சு. நான் வீட்டுக்கு வந்து எனக்கு நல்ல குணமாச்சு. அதுக்கு நான் சாட்சி சொல்லி கடவுளுக்கு சொல்றேன். கடவுளுக்கு நன்றி சொல்றீங்களா சிஸ்டர்? பிரைஸ் தி லார்ட். ஆமா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவரது பேரன்பினால் உங்களை அங்கே இருந்து குளச்சல்ல இருந்து பூண்டிக்கு அழைத்து வந்து உங்களுக்கு அற்புத சுகம் கொடுத்திருக்கிறார். அதுக்கு தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். மாட்சிமே அவருக்கு மட்டும்தான் சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். நாங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து இருந்து இந்த பிரேயர் எல்லாம் கேட்போம். அவங்களுக்கு இந்த செல்ல வாட்ஸ்அப்ல இல்ல, சின்ன செல்கள் வச்சிருக்கோம். அதனால எல்லாரும் கூடி இருந்துதான் இந்த செய்தியை நாங்க கேட்போம். மற்றபடி எங்க பிரதர் ஜெபமெல்லாம் அனுப்பி தந்தாங்கல்ல, அதெல்லாம் சிராக்ஸ் எடுத்து பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் கொடுத்து ஜெபிக்க சொல்லியிருக்கோம். உங்க தேவை, உங்களுக்கு தேவை என்னென்ன தேவை. இது ஒரு ஊழியம் சிஸ்டர், நீங்க தொடர்ந்து செய்யுங்க. ஆண்டவருடைய சீடத்துவ பணி இதெல்லாம். நம்ம மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கையிட்டே இருக்கணும். வெளியில உள்ளவங்களுக்கு எல்லாரும் கொடுத்து நாங்க ஜெபிக்க சொல்லிருக்கோம். எல்லாரும் நல்ல ஆர்வமா இருக்கு. எங்களுக்கும் தாங்க இப்படின்னு கேக்குறாங்க. இப்பவும் அப்படிதான் சிஸ்டர். ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை தேடுறாங்களோ அவங்க எல்லாம் வாழ்றாங்க. ஆண்டவர் உகந்த வாழ்க்கை வாழ்றாங்க. அதனால நீங்க செய்த இந்த நற்செய்தி அறிவிப்பனையை தொடர்ந்து செயல்படுத்துங்க. ஆண்டவருக்கு சாட்சியா மாறிடுங்க. மேலும் எனக்கு ஒரு இது, மகனுக்கு நல்ல சுகம் கிடைக்கவும், அவனுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டி அவனுக்காக ஜெபிங்க. என்னுடைய மகன் ஜியோ வேலை வாய்ப்பா? ஆமா, வேலை வாய்ப்பு. என்ன படிச்சிருக்கான்? அவனுக்கு நல்ல BE மெக்கானிக்கல் படிச்சிருக்கான். சரி சரி. அவன் தேர்வு எழுதியிருக்கான். தேர்வுல பாஸ் பண்ணி அவனுக்கு ஏதோ வேலை கிடைக்கிறதுக்கு நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. ரிசல்ட் இதுவரை இறைவார்த்தை நீங்க அறிக்கிறீங்களா? ஆமா, மரத்தில் தொங்கப்பட்ட அது ரைட்டு. இந்த எக்ஸாமுக்காக ஆண்டவர் தாமே பிள்ளைகள் அனைவருக்கும் கற்றுத் தருவார்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை சொல்லிட்டு இருக்கீங்களா? அந்த வார்த்தை சொல்லி மரத்தில் தொங்கிடப்பட்டோர் செவிக்கு அதைத்தான் அவனுக்கு சொல்லி கொடுத்தார். இது பிள்ளைகள் படிப்புக்கு கற்றுத்தரக்கூடிய இது ஆண்டவர் தான். ஆண்டவர் தாமே பிள்ளைகள் அனைவருக்கும் கற்றுத்தருவான்னு எஸ்ஐயா 54:13 அந்த இறை வார்த்தைக்காக நீங்க பர்சனலைஸ் பண்ணி சொல்லுங்க. சீக்கிரத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதோட இப்ப பிரதர் ப்ரே பண்ணுவாங்க. அவர் சொல்ற வார்த்தையை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதையும் அறிக்கை எடுங்க. சரி சரி. Praise the Lord. Praise the Lord. Praise God brother. Praise the Lord. யாரு? Praise God brother. சொல்லுங்க சிஸ்டர். டெய்ஸி பேசுறேன் பிரதர். டெய்ஸி கிளாஸ் பிரதர். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, அவங்க பேர் வைஷ்ணவி.
எனக்கு தெரிஞ்ச ஒரு வைஷ்ணியா? சகோதரி இருக்காங்க பிரதர், அவங்க பேர் வைஷினி ஜெபி. ஆ, வைஷினி ஜெபி. ஆ, அவங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர் பிரதர். அவங்க ஹாஸ்பிட்டல்ல இப்ப அட்மிட் ஆகி கொஞ்சம் சிவியரா முடியாம இருக்காங்க. அவங்க இப்ப இன்னைக்கு இந்த லிங்க்ல கலந்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்களோட என்ன ப்ராப்ளம் தெரியல, அவங்களுக்கு எடுக்க முடியல. பட் ஆனா அவங்க ரொம்ப நம்பிக்கை அந்த இறைவார்த்தை தான் கேட்டுட்டு இருக்கு. இறைவார்த்தை கொடுத்துருக்கேன், ப்ரேயர் பண்ணிருக்கேன். சோ அவங்களுக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க பிரதர். வைஷ்ணி ஜெபி அவங்க இறைவார்த்தை அறிக்கையிடுறாங்களா? அறிக்கையிடுறாங்க பிரதர், என்ன அறிக்கையிட்டு இருக்காங்க. இறைவார்த்தை நான் கொடுத்துருக்கீங்க? கொடுத்துருக்கேன். என்ன இறைவார்த்தை கொடுத்துருக்கீங்க? 1 பேதுரு 2:24 பிரதர். இயேசுவின் காயங்களால் குணமடைந்துள்ளேன். அந்த இறைவார்த்தையும் அப்புறம் நோய்கள் குணமாக அந்த ஜெபம் PDF அமைச்சிருக்கேன். அத பர்சனலைஸ் பண்ணி ஆமா சொல்லணும். பிரதர், இல்ல நம்பிக்கையோட தான் அவங்க. குணமடைந்ததுக்கு நன்றின்னு சொல்லணும். குணமாகிறேன் ஓகே குணமாக்குவேன்னு பிரதர், அப்படிதான் கேட்கக்கூடாது. பிரதர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி சார், பண்ணோம். ஓகே பிரதர். ஓகே, யாரு? பிரைஸ் தி லார்ட். பிரதர் 3 இன்டென்ஷன் ப்ரே பண்ணுங்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மத்தேயு 18:19 படி மண்ணுலகில் இருவர் தாங்கள் வேண்டுவது எதை குறித்தும் மனமுத்திருந்தால் அது என் விண்ணக தந்தையால் அருளப்படும் என்ற வாக்கு கேட்டபடி ஆண்டவரே, இது நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே மனத்தோராக ஜெபிக்கிற இந்த ஜெப விண்ணப்பங்களை நீ கேட்டு நீர் பதில் தந்திவிட்ட கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சகோதர சகாயத்தை உமது கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. காலேஜ் கவுன்சிலில் கலந்துள்ள அந்த மகன் தேர்ந்தெடுத்த AI என்ற கோர்ஸை உமது கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எரேமியா 29:11 படி மகனுக்கு நீர் வைத்துள்ள நல்வாழ்வின் திட்டங்களாகிய நம்பிக்கையையும் நல்வாழ்வை அளிக்கிற இந்த நல்ல திட்டங்களை இந்த நாளிலே மகளுக்குள் நீ செயல் ஆற்றும்படியாக நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எரேமியா 29:11 படி நீர் மகனுக்கு வைத்துள்ள திட்டமாகிய நல்வாழ்வின் திட்டமும் நம்பிக்கை ஊட்டுகிற திட்டத்தை இந்த நாளிலும் மகனுக்குள் வைக்கிற ஆண்டவரே. 1 கொரிந்தியர் 1:5 படி இயேசு கிறிஸ்துவோடு இணைந்துள்ள நீங்கள் சொல்வன்மையும் நிறைய அறிவும் பெற்று எல்லாவற்றிலும் செல்வரானீர்கள் என்ற இறைவாக்கை மகனுக்குள் செலுத்துகிற ஆண்டவரே. இந்த இறைவாக்குகள் அனைத்தும் இந்த நாளிலே முற்றிலுமாய் இந்த மகனுக்குள்ளும் இந்த குடும்பத்தினருக்குள்ளும் நிறைவேறிய கிருபைக்காக உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சகோதர ஜீவ கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கிற இந்த சகோதர இந்த கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நினை கூர்ந்து ஆசீர்வதிக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்ல எங்கள் நித்திய பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிலிப்பியர் 4:19 படி என் கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தன் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகளை அனைத்தையும் சந்திப்பார் என்ற வாக்கை மகனுக்குள் வைக்கிறேன் ஆண்டவரே. என் கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தன் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் என்ற வாக்கை மகனுக்குள் செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த இறை வாக்கின்படி ஆண்டவரே, நீங்கள் ஜெபத்தில் எதெல்லாம் கேட்பீர்களோ அதெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் என்ற மார்க்கு 11:24 படி ஆண்டவரே, இந்த இறைவாக்கு கேட்டபடி மகனுக்கு தேவையான வேலை வாய்ப்பினை உருவாக்கி தந்து அவர் வாழ்வில் முழு நிறைவு அடைய இந்த நாளிலே நீர் இரக்கம் பாராட்டின கிருபைக்காக மகன் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சகோதரி வைஷினி ஜெபி இந்த கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மகளின் வயிற்றில் இந்த கேன்சரை பார்த்து நான் பேசுகிறேன் ஆண்டவரே. மார்க்கு 11:23 படி
மலை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என்று ஐயமின்றி சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்ற வாக்கு கேட்டபடி ஆண்டவரே, கட்டி பொழுதை வேரோடு பிடுங்கி கடலில் ஊன்றி கொள்ள இயேசுவின் வல்லம் நாம் கட்டளையிடுகிறேன். தேள்களையும் பாம்புகளையும் மிதிக்கவும் பகையின் வல்லமை அனைத்தை வெள்ள எங்களுக்கு அதிகாரம் தந்தவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவைகளால் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய இயலாது என்ற வாக்கு கேட்டபடி ஆண்டவரே, மகளுக்குள் ஏற்பட்டுள்ள இந்த உபாதையை, இந்த பலவீனத்தை பார்த்து நான் பேசுகிறேன். வேரோடு பிடுங்கி கடலில் ஊன்றிக்கொள் என்று நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன் ஆண்டவரே. உச்சன் தலைந்த உள்ள கால்வரி ஆண்டவரே, மகளை இப்பொழுது நீ புதிதாக்கிற கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதன் பின்னால் இருந்து செயலாற்றும் எல்லா இருளின் ஆதிக்கங்களும் மகளை விட்டு இப்பொழுது வெளியேறும்படி இயேசுவின் வல்லம் நாம் கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே. நல்ல இயேசுவின் திருச்சிலுவை எங்கள் பாவங்களை முற்றிலுமாய் சுமந்து தீர்த்தவரை மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நீதிக்காய் வாழும் பொருட்டு நீ அப்படியாய் செய்தீரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள் இறைவாக்கை மகனுக்குள் இந்த நேரத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தழும்புகளால் மகளை முற்றிலுமாய் இந்த நாளிலே நீர் சுகமாக்கிய கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த இறைவாக்கு கொப்ப இந்த நாளிலே இதோ மகள் கடவுளின் ஆலயம், மகளின் ஆத்துமாவில் தங்கி இருக்கிற தூய ஆவின் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த மகளின் உடலை கடவுளின் ஆலயமாக்கி அதன் உள்ளத்திலே தங்கி இருக்கிற வாழ்கிற தூய ஆவியின் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடவுளின் ஆலயமாகிய இந்த மகளுக்குள் மகளின் மீது சாத்தானுக்கோ வியாதிக்கோ பாவத்திற்கோ கால சூழ்நிலை மாற்றங்களுக்கோ எந்த அதிகாரம் இல்லை என்ற வாக்கு கொப்ப இந்த மகளை முற்றிலுமா கிறிஸ்துவ ரத்தத்துக்குள் முத்திரெடுக்கும் ஆண்டவரே. யோவான் 15:16 படி இந்த நாளிலே ஜெப விண்ணப்பங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீங்கள் கனி கொடுக்கவும் நீங்கள் கொடுக்கிற கனி நிலைத்திருக்குமே உங்களை ஏற்படுத்தினேன் என்ற வாக்கை கொண்டு இந்த நாளிலே முத்திரை எடுக்கிறேன் ஆண்டவரே. துதிகன மகிமை ஆண்டவரும் ரட்சிகரமாய் இயேசுவின் ஈடை இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் எப்பொழுதும் நேசிக்கிற அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord. Daisy Clara. Praise the Lord, brother. சொல்லுங்க பிரதர். அந்த சிஸ்டருக்கு ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. இந்த நாளிலே நம்பிக்கையோடு அவங்க இறைவார்த்தை அறிக்கையிடும் போது அந்த வார்த்தை அவருக்கு அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுத்து அவரை சாட்சியாக மாற்றிடுச்சு. நீங்க அவங்கள சாட்சியா சொல்லுங்க. அந்த இறைவார்த்தை இந்த இதுல ஜூம்ல ஜாயின் பண்ணி அவங்கள தொடர்ந்து இந்த ஜெப வழிபாடில் கலந்து கொள்ள சொல்லுங்க. அவங்களுக்கு ஆண்டவர் மெய்யான விடுதலை கொடுக்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவு தான் அந்த ஒப்பற்ற செல்வம். அந்த செல்வத்தை தேடினாலே போதும், மற்ற எல்லா நோய்களும் அவரை விட்டு நீங்கிவிடும். சரி, வேலை வாய்ப்புக்காக ப்ரே பண்ணியிருக்காங்க. அப்புறம் சகாய் பெவின்க்கும் அவங்களுக்கு இந்த பொருளாதார ஆசீர்வாதத்துக்காகவும் அந்த செலெக்ஷன்ல அந்த கவுன்சிலிங்ல செலக்ட் ஆயிடுச்சுன்னு நீங்க பிலீவ் பண்ணி அவங்க பிரதர் சொன்ன இறைவார்த்தை அறிக்கையிடுங்க. நிறைவான ஆண்டவர் விடுதலையை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நான் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து பெருகவே பெருக செய்வேன். எபிரேயர் 6:14 வசனத்தின் பிரகாரம் 2 பேருக்கும் பெருக்கத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து நன்றி செலுத்துங்க. நன்றி நன்றி. பிரதர் ஜியாமி எது சொல்லுமா? பிரேயர் ரெக்வெஸ்ட்கா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க சார். யாரு? நான் இங்க யூரோப்ல இருந்து பேசுறேன். என்னுடைய மகனுக்கு தாடையில வலி, கழுத்துல வலி, தலைவலியால அவர் 2 வருஷமா ரொம்ப கஷ்டப்படுறாரு ஐயா. அவருக்கு இந்த மாதம் 30ஆம் தேதி அந்த தாடையிலையும் இந்த ஜாயிண்ட்லையும் தலையிலையும் 2 பக்கம் ஊசி போட இருக்கிறாங்க. அவருக்காக ஒருக்கா ஜெபிக்கிறீங்களா? இந்த வலி காரணமா அவரால் வேலைக்கும் போக முடியல. 2 வருஷமா ரொம்ப கஷ்டப்படுறார். 2 வருஷமா அப்படி கஷ்டப்படுறாங்க தெரியலையா. ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் போறார். ரொம்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் ஆண்டவரை தேடுங்கள். நீங்க ஆண்டவரை தேடி வர வேண்டியதானே? மருத்துவர்களே எவ்வளவோ மருத்துவ 2 வருஷமா தேடி இருக்கீங்க. நான் இந்த நாள் நான் நிறைய வார்த்தையில வாசிச்சு சிரிப்பேன் தானே. ஆனா இப்பதான் நான் புதுசா
உங்களுடைய இதுக்கு இப்ப 3வது சரி தடவை வந்திருக்கிறேன். சரி சிஸ்டர். அவங்க பேர் என்ன சிஸ்டர்? ஜெயோஸ்ட். ஆ? ஜெயோஸ்ட். ஜியோ ஜெயோஸ்ட். ஜிஜோஸ்டா? ஜெயோஸ்ட். ஜிஜோஸ்ட். ஜெயோஸ்ட். அவர் இந்த இந்த வலி ஜிஜோஸ்ட். காரணமா அவர் இந்த சிகரெட் குடிக்கிறது, இந்த சில பல பியர், அந்த அப்படி அந்த குழப்பம் காரணமா அந்த வலி தாங்க இல்லாம அந்த பழக்கங்கள்லயும் அவர் இருக்கிறார். ம். ஆனா ம். இத ஒரு பிசிகியாத்தர் தான் இத சொன்னார் அவருக்கு இதை செய்யண்டு. ஆனா மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் அவங்க செய்ய விடாமன்னு சொன்னாங்க. ஆனா இவர் அதை இந்த வலி தாங்க இல்லாம குடிக்கிறார். ஆனா நான் ஐயாவோட பேசி இருந்த நான் கில்பர்ட் ஐயாவோட அவர் சொன்னபடியே இயேசுவின் காயங்களால் என் மகன் குணம் பெற்றுள்ளான், நன்றி இயேசுவே என்று நான் அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறேன் ஐயா. இன்றைக்கு நானும் ரொம்ப சுயநமா இருக்கிறேன், அவரும் ரொம்ப சுயநமா இருக்கிறார். அவருக்காக ஒருக்கா செபிக்கிறீங்களா ஐயா? கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர். யாக்கோபு 5:15 அப்படிதான் சொல்லுது சிஸ்டர். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணமாவார், ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார், அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு விடுவார் என்று. அப்ப நீங்க உங்க பையனுக்காக வாஞ்சையோடு நீங்க ஜெபிக்கும் போது அந்த ஜபத்திற்கே வல்லமை உண்டு. அந்த வல்லமை நம்பிக்கையோடு அறிக்கையிடணும். நீங்க இந்த ஜபத்தை பிரதர் சொன்ன மாதிரி நீங்க நம்பிக்கையோடு அறிக்கையிட்டீங்கன்னா அந்த தாட வலி குறைஞ்சிரும். குடிப்பழக்கத்திலிருந்து அவருக்கு மெய்யான விடுதலை. ரோமர் 62 அப்படிதான் சொல்லுது. நீங்க அவர் ரொம்ப பாவத்திலிருந்து விடுதலை ரொம்ப பெற்று நல்ல பிள்ளை ஐயா, ரொம்ப நல்ல பிள்ளை. எங்களோட குடும்ப இந்த மகளோட திருமணத்துல எல்லாம் எங்களுக்கு ரொம்ப கடன் பாரம் அது எல்லாம் புள்ளதான். ரொம்ப பொறுப்பான பிள்ளை ஐயா. 14 வயசுல இருந்து என்னுடைய சுயினம் காரணமாக, என்னுடைய கணவனுடைய சுயினம் காரணமாக இல்லதான் எங்களுக்கு எல்லாமே செய்து படிச்சு எல்லாம் செய்து கை நிறைய டிப்ளோமா எல்லாம் இருக்கு. நல்ல இடத்துல எல்லாம் அவன் வேலை செய்திருக்கிறான் மினிஸ்ட்ரியில எல்லாம். இப்ப 2 வருஷமா ரொம்ப முடக்கமா எல்லாத்தாலேயும் ரொம்ப முடக்கமா இருக்கு. ஆனா நான் எங்கேயோ இருக்கிறேன் ஐயா. நான் ஆண்டவர்கிட்ட தான் கேட்பேன், நான் எங்க போயா ஏசப்பா, நான் எங்க போவேன், நான் என்ன செய்வேன், எல்லாத்துக்கும் எனக்கு நீங்க தான் எனக்கு துணையா இருந்து எனக்கு வழிகாட்டணும் ஆவியானவரே. எங்கேயோ இருந்த நான் உங்கள்ட்ட கூட என்ன ஆண்டவர் தான் என்ன கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு ஐயா. சரி சிஸ்டர். நீங்க ஒண்ணும் அழக்கூடாது. இன்னைக்கு பிரதர் சொன்னாங்கல்ல, நம்ம அழுது ஜெபிக்கிறதுனால நம்ம ஜெபம் கேட்கப்படாது. நம்பிக்கையோட ஜெபிக்கணும். என் பையனுக்கு நீங்க விடுதலை கொடுத்துட்டீங்க அப்படின்னு நீங்க அந்த ஆணித்தரமா நம்பிக்கையோட ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் நிறைவான விடுதலை கொடுப்பாரு. சரிங்களா? நீங்க ஈர்மனம் உள்ளவர்களா ஜெபிக்க கூடாது. இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ, அந்த டாக்டர் என்ன சொன்னாரு, அந்த மாதிரி நெகட்டிவான சிந்தனைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி எந்த நல்ல பையங்க தான் எல்லாருமே உலகத்துல படிச்ச அனைத்துமே கடவுள் அப்படித்தானே படைச்சாரு. நல்லது நல்லதுன்னு தானே படைச்சாரு. அவர் படைச்ச அனைத்துமே நல்லதான். பிள்ளைகளும் உங்க பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தான், எல்லாருமே நல்லவங்க தான். ஏதோ சூழ்நிலைகள் தான் அவங்கள மாட்டி விடுது. அதனால அந்த சூழ்நிலைகளை பார்க்காம நீங்க மகனை மட்டும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அந்த ஜெபம் வல்லமையுள்ள ஜெபம் கேட்கப்படும். சரிங்களா? ரொம்ப நன்றி ஐயா. போகணும் சார். இப்ப நம்புறீங்களா சார்? இப்ப ப்ரேயர் பண்ணுமா? பண்ண முடியுங்க சிஸ்டர். வீடியோ ஆன் பண்ணலாமா சிஸ்டர்? ஓகே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பு இயேசுவே, இருந்தவரும் இருக்கின்றவர் வர இருக்கிற நீர் வருவரும் மட்டுமே தகப்பனே. ஆமா சஞ்சாரி சொல்வது ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர் என்ற வார்த்தைக்கேற்ப உண்மை நாடி தேடி வந்த அந்த பிள்ளைகள் இந்த தாயாரினுடைய கண்ணீருக்கு நீ செவிசாய்த்ததற்காக நன்றி இயேசுவே. மகனுக்காக வாஞ்சியோடு ஜெபிக்கின்ற அந்த ஜெபத்துக்கு நீ பதில் கொடுத்ததற்காக நன்றி இயேசுவே. இந்த மகனின் பெயரை நீ பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் தகப்பன். தாயின் கருவறையில் உருவாகும் முன்னரே தேஜோஸ் என்று பெயர் சொல்லி அழைத்த அந்த மகனுக்கு வகுத்திருக்கிற திட்டங்கள் அனைத்தும் வளமான எதிர்காலத்துக்கு இருக்கிற நல்வாழ்விற்கான திட்டங்கள் என்று கேடுகளுக்கான திட்டங்கள் அல்லப்பா. அந்த மகனை நீர் இப்பொழுது ஆசீர்வாதத்தால் என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு இந்த தேவைகள் அனைத்தையும் இந்த நேரத்திலே நிறைவு செய்து கொண்டு இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. உமது ஆசீர்வாதத்தை பெற இயலாதவர் அந்த தாடை வழியை கொண்டு வந்து அந்த ஸ்பிரிட்டை பார்த்து பேசுகிறேன். Outright now I rebuke the spirit in the name of Jesus Christ. இந்த உடல் நீர் தங்கும் ஆலயம். இது பொண்ணோ வெள்ளியல்ல, மாசு மறுபட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட உடலில் இனிமேல் எந்த விதமான அழகிக்க விடவில்லை. கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகை எதிர்த்து நில்லுங்கள், அது அப்பொழுது ஓடிப்போகும் என்று சொல்லி இருக்கப்படி. அப்ப அந்த மகன் அழகை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறது. எதிர்மறையான மெடிக்கல் ரிப்போர்ட்டுகளை நம்பி 2 வருட காலம் வேதனையில் துன்புறுகிற அந்த மகனை
நீர் இப்பொழுது தொட்டு சுகப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். பேதுருவின் மாமியாரை தொட்டவுடன் காய்ச்சல் நிர்மூலமாக்கப்பட்டது போல இப்பொழுது உமது ஆணி வாய்ந்த கரம் இந்த மகனை, இந்த ஜபத்திற்கு நீர் பதில் கொடுத்து அந்த மகனை தொட்டு சுகப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் சமீபத்துக்கு மட்டுமல்ல தூரத்துக்கும் தேவனாய் இருந்து எங்கள் வேண்டுதற்கு நினைப்பதற்கு மேலாக அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற அன்பு தெய்வமே, இந்த மகனுக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். சூழ்நிலையின் காரணமாக அப்பா அந்த மகனுக்கு குடிப்பழக்கம் என்று சொல்கிறார் தகப்பனே. இப்பொழுது அந்த சூழ்நிலையை டெலிவர் பண்ணுகிறேன். ரோமர் 6:22 சொல்வது போல பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமையிலாகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் நிலைவாழ்வு, அதன் முடிவு நிலைவாழ்வு என்று சொன்ன வல்லமையுள்ள வார்த்தையின் பிரகாரம் நிறைவான விடுதலை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா தீய வழக்கங்களும் இந்த மகனை விட்டு இப்பொழுது வெளியேறி அலறி எடுத்துக்கொண்டு ஓடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தீய பழக்கத்தை கொண்டு வந்த சாத்தானை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தகர்க்கிறேன். யோவான் 14:14 சொல்வது போல என் பெயரால் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி தகப்பனே. அப்பா அந்த மகனுக்கு இந்த பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நீர் ஒருவர் மட்டுமே தகப்பனே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. நம்புகிறோம், விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் கொடுத்த மெய்யான விடுதலைக்காக நன்றி. தெய்வீக சுகத்திற்காக நன்றி. தாடை வழி முற்றிலுமாய் நிர்மூலமாக்கப்பட்டதற்காக நன்றி. குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கி சந்தோஷ சமாதானம் அந்த குடும்பத்தில் ஒற்றுமை, அன்பு, ஐக்கியம் ஏற்படுத்தி செய்த உமது மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னிடம் அன்றாடு நான் உனக்கு செவி சாய்ப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை காண்பாய் என்ற எரேமியா 33 பிரகாரம் அந்த மாபெரும் செயல் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டே இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தாயாரை, இந்த மகனை சாட்சியாக நிறுத்தி தொடர்ந்து உமது இறைவார்த்தை கேட்கக்கூடிய ஞானத்தை, அந்த வல்லமையும், இந்த ஜப வழிபாடுகள் தொடர்ந்து கொள்ளக்கூடிய கிருபையும், அந்த விசுவாசத்தை ஆழப்படுத்தி இந்த குடும்பம் முழுவதும் உமக்கு சான்று பெறக்கூடிய குடும்பமாக இந்த நேரத்திலே மாற்றி விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிகன மகிமை இமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நன்றி ஐயா. அதனால இப்பவே இந்த நிமிடத்திலேயே அந்த தாட வழியெல்லாம் போயிருச்சு. உன் மகனுக்கு குடிப்பழக்கத்திலே இந்த விடுதலை பெற்று நிறைவான விடுதலை கொடுத்திருக்கிறார். யோவான் 1:16 அப்படித்தான் சொல்லுது. அவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். அவர் ஒருத்தர் தான் நிறைவானவர். அந்த நிறைவானவரை தேடி வரும்போது அந்த நிறைவு நமக்கு எல்லாருக்கும் நிறைவு கொடுக்கும். அந்த ஒளி வரும்போது இருள் அகன்று போகும். சரிங்களா? தொடர்ந்து கேட்குங்க, தொடர்ந்து ஜெப வழிபாடுகளில் கலந்து கொள்ளுங்க. அவருக்கு தாட வலியோட அப்படியே அந்த ஜாயிண்ட்டுக்கு நேர தலைவலி, கழுத்து வலி அப்படியே எல்லா வழியும் போயிரு சிஸ்டர். நன்றி. இந்த நொடி பொழுதே நீங்க அவருக்கு போன் பண்ணி கேளுங்க. இந்த நொடி பொழுதே ஆண்டவர் மெய்யான விடுதலை கொடுத்தவர வரும் நாட்களே நீங்க சாட்சி சொல்வீங்க. நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வேற யாருக்கும் பிரேயர் இன்டென்ஷன்? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரருக்கு கால்ல கொஞ்சம் அடிபட்டு இருக்கு பிரதர். அது கொஞ்சம் வலியா இருக்குது. டாக்டர்கிட்ட 2-3 நாளா போயிட்டு வீக்கம் அதிகமா இருக்கு பிரதர். நடந்து போக முடியல, எங்கேயும் நடக்க முடியல. எந்த கால்ல சிஸ்டர்? வலது காலா இடது காலா? வலது கால் பிரதர். நாங்க பூண்டிக்கு வந்தோம் பிரதர், தியானத்துக்கு வந்தோம் பிரதர். அப்படிங்களா? நான் கூட 10 டைம் சாட்சி சொன்னேன். ஆமா பிரதர். அப்படிங்களா? சரி சிஸ்டர். சந்திரன் அவங்க பேரு? சந்திரன் ஆலிஸ் பிரதர். ஆமாண்ணா. ஆமா பிரதர். சரி, இப்ப இருக்காங்களா? லைன்ல இருக்காங்களா? லைன்ல அவங்க பக்கத்துல ஹஸ்பண்ட் இருக்காங்க பிரதர். வீடியோ ஆன் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரதர், என்ன ப்ராப்ளம் பிரதர்? கால் அடிபட்டு இந்த வண்டி போகல பின்னாடி வந்து ஒருத்தர் இடிச்சிட்டாப்ல. சரி. ஒரு 3 நாள் கழிச்சுதான் செப்டிக் ஊசியே போட்டேன். அது அப்படியே வீங்கிருச்சு காலு. சரி சரி.
செப்டிக் அப்புறம் சலம் வச்சு இப்ப 2 நாளா ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் சரி எடுத்துட்டாங்க. ட்ரெஸ்ஸிங் பண்ணி வச்சுங்க. டெய்லி ட்ரெஸ்ஸிங் பண்றாங்க. இப்ப வந்து கால் வீக்கமாவே இருக்கு. ஓகே சிஸ்டர். பிரியா சிஸ்டர், பிரதர் பிரைஸ் காட். அந்த பிரதர் பிரதர் ஏதாவது வார்த்தையை நீங்க அறிக்கையிடுறீங்களா பிரதர்? சில்ட்ரன் பிரதர். காயங்களால் என் கணவர் குணமடைந்துள்ளார் அப்படின்னு ப்ரே பண்றேன் சிஸ்டர். நம்பிக்கையோட விலங்க இல்ல. திரும்ப சொல்லுங்க ஒருக்கா. வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது சார். இயேசுவின் காயங்களால் என் கணவர் குணமடைந்துள்ளார். விட்டார். அது ஒரு ஓகே. அவர் பிரதர் ஒருக்கா 3 முறை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நான் குணமடைந்து விட்டேன் என்று சொல்லி. இயேசுவின் காயங்களால் நான் குணமடைந்து விட்டேன். எனது கால் முழுவதுமாக இயேசுவின் காயங்களால் நான் குணமடைந்து விட்டேன். இயேசுவின் காயங்களால் நான் குணமடைந்து. நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதோ மகனை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ மகன் ஆண்டவரே, இதோ மனம் உவந்து அப்பா இதோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்தி இந்த வேலை நேரையிலே ஆண்டவரே. அப்பா இதோ அவர் கூறிய அவர் கிளைம் செய்த ஆண்டவரே அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தினால் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். விட்டு போசாத்தானே. இதோ ஹல்லேலூயா. மகனை சுற்றி இருக்கிற பயத்தின் வேர்கள் ஆண்டவரே, அப்பா ரீவைண்டிங் ஸ்பிரிட்டின் வேர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே, we bind and be rebuked by the mighty, the greatest name of Jesus. Leave this brother right now. You have no authority to work in his life. Satan, I speak to you. Leave him right now. மலைகளை பார்த்து பேச சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா இதோ மலையாக இருக்கிற அப்பா இதோ மகனுடைய கால்களிலே இருக்கிற இந்த வழிகள் ஆண்டவரே, அப்பா இதோ முழுவதுமாக அப்ரூவ் செய்யப்பட்டு அப்பா கடலிலே போய் விழுவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இதோ இப்பொழுது முழுவதுமாக அப்பா இதோ மகனுடைய கால்களிலே அப்பா உடம்பிலே இருக்கிற எல்லா சைடு எஃபெக்ட்ஸும் ஆண்டவரே, அப்பா இதோ இந்த காயத்தை குறித்து மகனுடைய உள்ளத்திலே உடம்பிலே இருக்கிற எல்லா விதமான அப்பா பயங்களும் ஆண்டவரே, அப்பா இதோ இந்த பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் அப்ரூவ் செய்யப்பட்டு இதோ கடலிலே போய் விழுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா அந்த இடத்திலே ஆண்டவரே, அப்பா உமது பரிசுத்த ரத்தம் இப்பொழுது தெளிக்கப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. மகன் இப்பொழுது உமது தழும்புகளினால் 2024 வருடங்களுக்கு முன்பு அப்பா நீர் சிலுவையிலே பெற்றுக் கொடுத்த அப்பா இதோ அந்த உயிர்ப்பு ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா அந்த பரிசுத்த இரத்தத்தின் மூலமாக மகன் முழுவதுமாக இதோ இப்பொழுது குணமடைந்து விட்டார் என்று ஆண்டவரே. அப்பா நாங்கள் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரே மனதாக ஆண்டவரே அப்பா நாங்கள் கிளைம் செய்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா இதோ இந்த புண்ணு ஆண்டவரே இதோ முழுவதுமாக இப்பொழுது அப்பா முழுவதுமாக குணமடைந்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ நீங்கள் கேட்கும் பொழுதே நீங்கள் பெற்று விட்டீர்கள் என்று நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா அதே போன்று ஆண்டவரே அப்பா நாங்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது அப்பா இதோ நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டோம் என்று ஆண்டவரே இதோ நாங்கள் கிளைம் செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா மகனுடைய காயங்கள் இதோ குணமானதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னொரு முறை உமது தழும்புகளின் மூலமாக அப்பா நீர் பெற்ற அந்த காயங்களின் மூலமாக இதோ மகன் முழுவதுமாக ஆண்டவரை குணமடைந்து விட்டார் என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரை இதோ இந்த இடத்திலே நீர் ஆளுகை செய்வதற்காக நன்றி. இதோ மகன் உமக்கு சாட்சியமாக வந்து கூறப்போவதற்காக நன்றி ஆண்டவரை. பெற்ற விடுதலை ஆண்டவரே அப்பா யோவான் 15:16 மூலமாக இதோ சேல் செய்கிறேன். by the mighty name of Jesus, amen. praise God brother. நீங்க கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிட்டீங்க. நீங்க தேங்க் பண்ணுங்க. Thank you. Praise the Lord. Praise the Lord. பிரதர் செக் பண்ணி பாருங்க, வீக்கம் குறைஞ்சிருக்கான்னு பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. தொட்டு பாருங்க. முன்னாடி வலி இருக்குன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. வலி கம்மியா இருக்கு, வீக்கம் தான் இருக்கு. வலி கம்மியா இருக்கான் பிரதர். இப்ப ஜெபம் பண்ணதுல முன்னாடி வலியோட தான் உட்கார்ந்து இருந்தாங்க பிரதர். இப்ப வலி கம்மியா இருக்கு. ஆண்டவருடைய நாமம் மாட்சிமைப்படுத்தப்பட்டதாக. Praise the Lord. Praise the Lord. சிஸ்டர் 3 நாள் நீங்க அந்த பூண்டி தியானத்துல கலந்துருக்கீங்க. இன்னும் விசுவாசத்துல வளரணும். தொடர்ந்து ஜெப வழிபாடு கலந்து கொள்ளுங்க. பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வந்தா அதை எதிர்த்து போராடணும். கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிலிருந்து ஓடி போகும். நடந்து கூட போகாத, ஓடி போகுமா. பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அந்த பிரச்சனையை பார்த்து பேசும்போது அந்த பிரச்சனை நம்மளை விட்டு ஓடியே போயிடும். ஆண்டவர் நிறைவான விடுதலை கொடுத்திருக்கிறார். மார்க் 11:24 வசனத்தின் பிரகாரம் ஆண்டவர் கொடுத்த விடுதலைக்காக தொடர்ந்து நன்றி சொல்லுங்க. Praise the Lord. Amen. Praise the Lord. Praise the Lord. Thank you. வேற யாருக்கும் prayer intention?
வேற யாருக்கும் பிரேயர் இன்டென்ஷன் இல்லைன்னா க்ளோசிங் பிரேயர் பண்ணிடலாம். ஓகே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். அன்பு ஆண்டவரே, கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக எங்களோடு இருந்து உமது பிரசன்னத்தினால் நீர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பார்க்கக்கூடிய ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலமும் ஒரு அனைவரும் பெயர் பெற்ற இந்த வார்த்தைக்கேற்ப அப்பா உம்முடைய வார்த்தையின் வல்லமையை உணர்ந்து அதை ருசித்து அவருடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய இந்த ஜெப கூடுகையை நீர் இம்மட்டிலுமாய் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற உமது மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆமோஸ் 5:6 சொல்வது போல ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர் என்ற வார்த்தைக்கேற்ப உமது வார்த்தையின் வல்லமையை உணர்ந்து அதை தியானித்து அதை வாழ்வாக்கக்கூடிய கிருபையை இந்த ஜூம்ல கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் கலந்து கொடுத்த கிருபைக்காக இந்த நேரத்திலே நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நீர் ஒருவர் மட்டுமே தகப்பன். இருந்தவரும் இருக்கின்றவர் வர இருக்கும் நீர் ஒருவர் மட்டுமே தகப்பன். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர் என்ற வார்த்தைக்கேற்ப ஒவ்வொருவரையும் நீ வாழ்வழித்துக் கொண்டே இருக்கிற மேலான கல்விக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த நல்லதொரு இன்றைக்கு பைசனோர்ஷிப் நடத்தி அப்பா அந்த கண்மலையானவரை யார் யார் சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் எல்லாவற்றிலிருந்து ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக அந்த நேரத்திலே நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்ப அந்த ஜெப வேளையிலே அப்பா நாங்கள் நம்பிக்கையோடு கவலை பயம் நீங்கி ஆண்டவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே எங்களை வழிநடத்தி சகோதரர் வழியாக எங்களை வழிநடத்தின அந்த மேலான முது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த சூழ்நிலையின் காரணமாக நாங்கள் பல நேரங்களில் கடந்ததை நினைத்து அப்பா அந்த அந்த தீய எண்ணத்தினால் அப்பா உம்மை விட்டு பிரிந்து செல்கிறோம் தகப்பனே. அப்ப அந்த நேரத்திலே நாங்கள் நல்லதொரு கன்ஃபெஷனை இந்த ஜூம்ல இணைந்திருக்கிற அனைவருமே ஒரு ஒப்புக்கொடுக்க ஒரு நல்லதொரு கன்ஃபெஷன் ஒப்புக்கொடுக்க நீர் தாமே கிருபை செய்தீரே. அதற்காக இந்த நேரத்திலே நன்றி செலுத்துகிறோம். நிறைய பேருக்கு நீ நிறைவான விடுதலை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கடன் பிரச்சனையால் சிக்கி தவிக்கின்ற குடும்பங்களுக்கு நீர் தாமே ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு அந்த குடும்பத்தின் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்ற செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நோயினால் துன்புறுகிற ஒவ்வொருவருக்கும் உமது காயங்களால் 2024 ஆண்டுகளுக்கு முன்பே நீர் கொடுத்த நிறைவான விடுதலைக்காக இந்த நேரத்திலே நன்றி செலுத்துகிற தகப்பனே. பலவித எண்ணங்களோடும் இயக்கங்களோடும் அப்பா இந்த ஜூம்ல கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா இங்கே சமீபத்துக்கு மட்டுமல்ல தூரத்துக்கு தேவனான யூரோப் தேசத்திலிருந்து மக்கள் உமது பிரசன்னத்தை நாடி தேடி இந்த ஜூம்ல கலந்து கொள்ள கிருபை செய்தீரே. அதற்காக இந்த நேரத்திலே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. படைப்பிக்கலாம் நற்செய்தி அறிவிகளை நிறைவார்த்தைக்கேற்ப இந்த ஜூம் இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஊழியம் உலகெங்கும் படைப்புக்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய உமது மேலான கிருபைக்காக இந்த நேரத்திலே நன்றி செலுத்துகிறோம். மத்தேயு 28:20 சொல்வது போல இதோ உலக முடிவரை என்னால் உங்களோடு இருக்கின்ற வாக்கு கொடுத்திருக்கிறீரே தகப்பனே. நீர் வாக்கு மாறாத தேவன். எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து இந்த ஜூம்ல கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நிறைவான விடுதலை ஆசீர்வாதத்தை இந்த நேரத்திலே கொடுத்ததற்காக நன்றி செலுத்தினோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியே நான் உண்மையாகவே ஆசி பொழிந்து பெருகச் செய்வேன் என்ற வாக்கு தத்தத்தை இந்த நேரத்திலே நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துறோம். அப்பா சொல்ல முடியாத பிரச்சனை எதுவா இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையும் உங்கள் கவலையை நாம் என்னிடம் விட்டு விடுங்கள். நான் உங்கள் மேல் கவலை கொண்டில்லை என்ற தெய்வார்த்தைக்கேற்ப நீர் எங்கள் மேல் கவலை கொண்டு எங்கள் எண்ணங்களை இயக்கங்களை ஆய்ந்தறிந்து எங்கள் கவலையெல்லாம் நிர்மூலமாக்கி விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். மகிழுங்கள் அப்பா. மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் என்ற பிலிப்பை 4 நாள் சொல்வது போல என்றென்றும் நாங்கள் மகிழக்கூடிய பிள்ளைகளாக நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய பிள்ளைகளாக அப்பா எல்லா சூழ்நிலைக்கும் நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. விரைவிலேயே அடுத்த ஒரு தியான நிகழ்வு உமது திட்டப்படி உமது திருவுள்ளப்படி நடக்க நீர்தாமே ஒவ்வொருவரையும் தயார்படுத்தி கொண்டே இருக்கிற உமது மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்ப அந்த ஊழியம் இன்னும் அநேக ஆத்மாக்களை கொண்டு வந்து அப்பா உமது பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் தங்கி இருந்து அவர்களுக்கு அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே இருளிலிருந்து ஒளி தோன்று என்று சொன்ன கடவுளே, தந்தையா கடவுள் கிறிஸ்து மீது ஒளிர் செய்து அந்த மாட்சி மிகு ஒளி ஒவ்வொருவரும் ஒளிந்து அவருடைய இருளான வாழ்க்கையிலிருந்து நீர் வெளிச்சத்தை ஏற்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise God. Praise the Lord, brothers and sisters. Praise God. Praise the Lord, brothers and sisters. Praise. க்ளோஸ் பண்ணிடலாமா? ஆம் பிரதர், க்ளோஸ் பண்றேன். ஜேசுதாஸ் எதுவும் சொல்லுமா பிரதர்? ஏதாவது சொல்றீங்க, மைக்க மன்மியூட் பண்ணீங்க, கேட்க மாட்டீங்க. Praise the Lord. ஜேசுதாஸ். Praise the Lord. சொல்லுங்க, யாரு?